ஹாய் மக்களே, வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா காஞ்சி கோயில் ஐயங்கோயில் போயிருந்தோம். ஐயங்கோயில் போயிட்டு பக்கத்துலேயே இருக்க நம்ம ஆயக்கடைக்கு போகலன்னு எப்படி, ஸோ அதனால் தரிசனம் முடித்த கையோடு நம்ம ஆயக்கடைக்கு வந்துவிட்டோம். வீட்டிலேருந்தே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி 1 கிலோ நாட்டுக்கோழி வேணும்னு சொல்லி. நம்ம ஆயக்கடையில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கோழி தான். இது நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்கு, என் பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக் கூட தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோ ஃபேமஸ் நம்ம இந்த ஆயக்கடை. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனுக்கு 5 இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், வரமிளகா, மஞ்சத்தூள், உப்பு. இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு சும்மா வாயில் வச்சோடனே அந்தளவுக்கு நாக்கு மறுபடியும் கேட்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கடையில் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டுன்னு. ஸோ அதனால் நீங்கள் போனேன்னா கண்டிப்பாக போய் இங்கே சாப்பிட்டு பார்த்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு டு கோபி போகிற வழியில் கவுந்தப்பாடிக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடு உள்ளே போகணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு இவன் நான்வெஜ் சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்க, கோயிலே பார்த்தீங்கன்னா கெடா வெட்டுற கோயில் தான். ஸோ அதனால் கெடா வெட்டிட்டு அங்கேயே மண்டபம்லாம் இருக்கும். நம்ம மண்டபம் எடுத்துட்டோன்னா நம்ம கெஸ்ட்லாம் கூப்பிட்டு ஒரு சூப்பராக ஒரு விருந்து வச்சிடலாம். அந்தளவுக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு எத்தனை கேஜி வேணும்னு சொல்லி ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம போனோடனே டேபிள் புக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், ஒயிட் ரைஸ், தக்காளி ரசம், பச்சைப்புளி ரசம், இந்த ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருவாங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் தான், நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். எங்களோட ஆம்லேட்டும் முட்டை பொரியலும் சொல்லி ஆகணும். சின்ன வெங்காயத்தில் தான் செய்கிறாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதெல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்தது. கூடவே கெட்டி தயிர் தருவாங்க, அதுக்கு தனியாக நம்ம அடிஷ்னலாக பே பண்ணணும். எங்கள் பெரிய பாப்பாவுக்கு பச்சைப்புளி ரசம் கையில் வாங்கி குடித்தா தான் டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. ஸோ அதனால் வாங்கி ட்ரை பண்ணிருக்காங்க. ஃபைனலாக ஐஸ்கிரீம், பீடா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நிறைவான லஞ்சு முடிச்சுக்கிட்டோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆயக்கடையில் லஞ்சு முடிச்சுட்டு வரோம். மணி பார்த்திங்கன்னா 5 மணி. 5 மணி தான் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம், நல்லா பசி எடுத்து சாப்பிட்லான்ட்டு. எப்போ இருந்துச்சு இளவன்? ஃபுல் தொண்டை வரைக்கும் இருக்கு, ஃபுல்லாக இருக்கு பாருங்க. அவங்க நல்லா நடக்கவே முடியலையா, அந்த அளவுக்கு சாப்பிட்ருக்காங்க. பாப்பா எப்பரா இருக்கு குட்டிமா? இங்கே பாரு, பாப்பாங்க நல்லா சாப்பிட்டாங்க. என்ன கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அவங்களுக்கு, எங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த பக்கம் காஞ்சி கோயில் வர வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை கொடுங்க ஆயா கடைக்கு.